இன்னைக்கு நானும் உங்களுக்கு சுய மேம்பாட்டு கதையை பத்தி சொல்ல போறேன். இது எழுதுனது எம் பரிதி அப்படின்னு ஒருத்தவர். இது என்ன கதைன்னா தேவையில்லாத பயம். ஒரு ஊர்ல ஒரு காடு இருக்கும். அந்த காடு ரொம்ப அழகா இருக்கும். அதுல ஹைட்டான மலை, அழகான மலை, பிரம்மாண்டமான மலை. அதுல மரம்லாம் ரொம்ப உயரமா பலமா இருக்கும். அவ்வளோ அழகான காடை காட்டுவாசி தொல்லை தாங்காம அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமா அழுக்காயிட்டே இருந்துச்சு. அதோட மரத்தெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வீடு கட்ட நெருப்பு பத்தலாம். அதுக்கப்புறம் அங்க வர உள்ளூர் மக்கள் பயணிகளா குப்பையெல்லாம் போடுறாங்க. அதனால அது சிங்கராஜா கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு என்ன பண்றதுன்னு. நைட்டா பகலா, இரவா பகலா யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு அப்ப யோசனை வந்தது, எல்லாரையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ண சொல்லலான்னு. அதுக்கப்புறம் எல்லா விலங்கையும் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிடும் போது எல்லா விலங்கும் வந்தது. அப்ப சொல்றாரு, நீங்க இந்த காடை சுத்தம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முடியாதுன்னு நம்ம இணைந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப எந்த விலங்குமே அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இவ்வளவு பெரிய காடா, அது எப்படி சுத்தம் பண்றது அப்படின்னு கேக்குது. அதுக்கப்புறம் சிங்கத்துக்கு தோணுது, சிங்கராஜாவுக்கு அவங்களுடைய திறமைய அவங்களுக்கே தெரியாம அவங்க உள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தோணுது. உடனே அதுக்கு அடுத்த நாள் இன்னும் திட்டம் போட்டு கூப்பிட்டு, இன்னைக்கு நம்ம அரைக்காடோட பகுதியை மட்டும் இன்னைக்கு நம்ம சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்களுக்கு பரவாயில்ல, அரைக்காடு தானே, பகுதி தானே அப்படின்னு சொல்லிட்டு அரை பகுதியை செஞ்சிருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் இன்னும் அரை பகுதி தான் இருக்கு, அதுல 1/4 பகுதி செஞ்சுட்டா இன்னும் 1/4 பகுதி தான் இருக்கும், அதனால செய்யறதுக்கு இன்னும் சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பரவாயில்லையே, 1/4 பகுதி தான் அப்படின்னு மற்ற விலங்கெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள், அடுத்த நாள் 3வது நாள்ல இன்னும் வெறும் 1/4 பகுதி தான் இருக்கே, நம்ம சீக்கிரமா செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே, ஆமா இன்னும் 1/4 பகுதி தான் இருக்கே, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சுது. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு தோணுது, நம்ம செய்ய முடியாதுன்னு சொன்னதை வெறும் 3 நாள்லயே மொத்த காடையும் நம்ம சுத்தம் பண்ணிட்டோமே. அதுக்கப்புறம் தான் அதுக்கு புரிஞ்சுது, நம்மக்குள்ள இருக்கிற திறமைய நம்மளே இன்னும் வெளியே எடுத்துட்டு வரல, இப்பதான் நம்மளுடைய திறமை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த கதை முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.